ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதில் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். அதுதான் இது டேஸ்ட்டே வேறு லெவலில் கொடுக்கும். நான் நல்லெண்ணெயில் தான் ஃபுல்லாக அந்த சட்னி பண்ணுறேன். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கண்டிப்பாக போடணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அந்த உளுந்தோட கலரும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நல்லா வதங்கணும். இந்த சட்னிக்கு நான் ஃபஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக போட்டிங்கன்னா அப்படியே தெரிச்சிடும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மற்ற சட்னியோட இந்த சட்னி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காயெலாம் ஆட் பண்ண மாட்டோம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. மறுபடியும் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு. இது டேஸ்ட் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இது 3 நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை லைட்டாக, ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டால் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.